நான் மனுஷருடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. என்னை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு வேறொருவர் இருக்கிறார். நான் செய்கிற இந்த கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். இன்றைக்கு நான் சொல்லுங்க, இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்தமாக சங்கீதம் 71:21, தேவன் உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை தேற்றுகிறவர். எப்படி நீங்கள் தேற்றுகிறீர்கள்? ஒரு சின்ன பிள்ளை அழுகும்போது ஒரு பொம்மை கொடுத்து தேட்டுறீங்க. அப்படி உங்களை அவர் எப்படி திரும்ப தேட்டுறாரு? சும்மா தட்டி கொடுக்கலாம் இல்லையா? உங்க மேன்மையை, உங்க பேரை, உங்க ஆசீர்வாதத்தை அப்படியே தூக்கு வரான். நினைவு கூறுவது என்ன? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் இருக்கு. ஒருத்தர் கேட்ட அடுத்த ஒரு பொண்டாட்டி அப்படிங்க நினைக்கிறதுனா, லோத்தின் மனைவி என்னன்னா மனைவியா நல்ல நல்ல முகம்டா ஃபீச்சர்ஸ் அப்படி நினைக்கிறதா? கம்யூனியன் எடுக்கும்போது உங்க பாவத்தை நினைவு கூறுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கம்யூனியன் என்பது நம்ம பாவத்தை நினைவு கூறுவதற்காக எடுக்கப்படுவது அல்ல, அவர் மரணத்தை நினைவு கூறுவதற்காக எடுக்கப்படுவது. மரணத்தை நினைவு கூறுங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மரணத்தை நினைவு கூறுறதுனா என்ன? இயேசு எனக்காக செத்துட்டாரு, மறந்துடக்கூடாது. பேதுரு திருந்தல. இயேசு அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணார் சார். பேதுரு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? வளையத்தான் சரி பண்ணிக்கிட்டான். இயேசுனார் பிரசங்கத்துல திருந்தவே இல்லை. இயேசுனார் கொடுத்ததுல அவன் திருந்திட்டான். இன்னைக்கு அதான் பேச போறேன். தேவன் ஒருத்தனை திருந்த வைக்கிறது வியாதியில அடிச்சா இல்ல ஆசீர்வாதத்துல அடிச்சா? அதான் இன்னைக்கு மெசேஜ். கைத்தட்டுங்க அவருக்கு. அல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 71:21. ஆமென். என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், என்னை மறுபடியும் தேற்றுவீர். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, தேவரீர் என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை, என்னுடைய மேன்மையை பெருக பண்ணி. இந்த மாதத்தில் அல்ல, இந்த மாதத்தில் இருந்து என் மேன்மையை நீர் பெருக பண்ணி என்னை தேற்றுவீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஒருவனுடைய மேன்மையை பெருக பண்ணுகிறவர். உங்களை பிடித்து, உங்களை அடித்து, உங்களை துவைத்து, உங்களை குற்றுயிரும் உங்களை கொலையுயிருமாய் விட்டு, அல்லது உங்களை கொலை செய்து உங்கள் பாடியை கூட மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து சாம்பலாக்கி போட்டுட்டு போனாலும் அந்த சாம்பலுக்குள் இருந்து உங்களை மறுபடியும் ஐயா நல்லா தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். அந்த சாம்பலுக்குள்ளிருந்து உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து, உங்களை ராஜாவாக்கி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்கள் சத்துருக்கள் பார்க்க உங்களை மேன்மைப்படுத்தி. ஒரு ஆடு மேய்த்தவனை தேவன் அரசால வைத்தது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பைத்தியக்காரனை தேவன் மறுபடியும் ராஜாவாக்கினார். பேர் சொல்லுங்க டக்குன்னு. நேபுகாத்நேச்சர். பைத்தியம் ஆயிட்டான். மாடு மாதிரி 4 காலில் நடந்துகிட்டு இருந்தான். அவன் நகங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சு. முடிஞ்சிச்சு வாழ்க்கை. இனிமே வாழ்க்கை எந்திரிக்கவே முடியாது, இனிமே எனக்கு ஃபியூச்சரே கிடையாது என்று நினைக்க கூட திராணி இல்லாதவன் அவன். ராஜாக்கு என்னாச்சு? ராஜா நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. அந்த புறத்தில் பூட்டி வச்சிருந்தாங்க. கலைஞர் எப்படி இருக்கார்? கலைஞர் நல்லா தான் இருக்காரு. அட்லீஸ்ட் கலைஞர் இருக்காரு. ஆனால் இன்னும் ரொம்ப இட்லி சாப்பிட்டுச்சு நாய், சட்னி சாப்பிட்டுச்சு நாய். அந்த அம்மா சாப்பிடல. இப்பயாச்சும் சொல்லி இட்லியை சாப்பிட்டது யாரு? திண்டுக்கல் சீனிவாசா, நீயா? யார் சாப்பிட்டது? என்னன்னா அப்படிதான் நேபுகாத்நேச்சரை உள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் தேவன் மறுபடியும் அவன் புத்தியை தெளிய வைத்து அவனை ராஜாவாக்கி அவன் சொல்றான், என் ராஜா மேன்மைக்குரிய முகக்கலை எனக்கு மறுபடியும் திரும்பி வந்தது.
நன்றாக கரங்களை தட்டுங்கள். ஆஷாபா ராபா ராகா ரீமானா சாந்துரா பாபா பாபா பாபா. உங்களை சாம்பலாக்கினாலும், கடந்த நாட்களிலே நீங்கள் சாம்பலாக்கப்பட்டு இருந்தாலும், முக்கியமான வார்த்தை சாம்பலாக்கினாலும் என்பது எதிர்காலத்தை கொண்டே வரக்கூடாது. ஆமென். அது கடந்த கால வாழ்க்கை குறித்து பேசணும். கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் சாம்பலாக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஓ ராபாலா சந்துராபா தியாங்கராமானா தியாங்கராபாலாபா. ஆமென் ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். தேவன் மேன்மையை பெருக பண்ணி, ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் ஹானர் அண்ட் கம்ஃபர்ட் யூ ஒன்ஸ் அகைன். மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? தேற்றுவேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை தேற்ற ஸ்டைல் என்ன தெரியுமா? அவன் மேன்மையை பெருக பண்ணி அவனை தேற்றுவாராம். வார்த்தையினால் தேற்றுகிற தேவன் அல்ல, கரங்களினால் தேற்றுகிற தேவன். அற்புதத்தையும் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை அப்படியே மேன்மைப்படுத்தி படுத்தி அவனை அப்படியே தேற்றுவாராம். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. Amen. By increasing your honor and glory and fame, He comforts you. By increasing the blessing, ஆசீர்வாதத்தை பெருக வச்சு என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எதை செய்தால் என்னை ஆறுதல் படுத்த முடியும் என்று அவருக்கு தெரியும். ஆமென் ஆமென். ஒரு சேட்டலைட் சேனல் வந்தாதான் ஆறுதல் ஆவேன்னா, என்னை ஆறுதல் படுத்துவதற்கு சேட்டலைட் சேனலை தேவன் தருவார். ஏனென்றால் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை தேற்றுகிற தேவன். ஆமென். உங்க ஒய்ஃப் வந்து கோமா இருக்கிறாங்க, அவங்கள தேற்றணும்னா நீங்க என்ன செய்றீங்க? ஒரு கடன்பட்டு உடன்பட்டு ஒரு காஞ்சிப்பட்டு வாங்கி தரீங்க. சரி, காஞ்சிப்பட்டு வாங்கி கொடுத்து நீங்க என்ன செய்றீங்க? ஒய்ஃபை தேற்றுறீங்க. ஒய்ஃபை தேற்றுவதற்கு நம்ம ஒய்ஃப்ல அப்படி கிடையாது. தேற்ற வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு. ஆமா, இங்க பாருங்க, எப்படி நீங்கள் தேற்றுகிறீர்கள்? ஒரு சின்ன பிள்ளை அழுகும்போது ஒரு பொம்மை கொடுத்து தேட்டுறீங்க. அப்படி உங்களை அவர் எப்படி திரும்ப தேட்டுறாரு? சும்மா தட்டி கொடுத்துலாம் இல்லையா? உங்கள் மேன்மையை, உங்கள் பேரை, உங்கள் ஆசீர்வாதத்தை அப்படியே தூக்குவாராம். தூக்குடா ராஜா, தூக்குடா ராஜா, தூக்குடா 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 தூக்குடா. அப்படியே உங்களுக்கு ஒரு கன்சோலிங். உங்கள் பழைய துக்கமெல்லாம் மறக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் 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 ஆமேன். அதான் சொல்கிறான், இந்த யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான் பாருங்க. அவன் வீட்டில் வந்து வீட்டுக்கு ராஜா மாதிரி இருந்தான். வீட்டிலே வந்தான் ராஜா. அவனுக்கு பலவர்ண அங்கி. அதை சகோதரர்கள் பொறாமையில் என்ன செஞ்சிட்டாங்க? உறிஞ்சிட்டாங்க. உங்களை வந்து உடுத்து விற்கிற ஒருத்தர் இருக்காருன்னா உறிஞ்சு போகிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் தேவன் பார்க்குற அவனை உறிந்து கொண்டார்கள். அவன் அண்ணன்மார்களே சேர்ந்து, அண்ணன்மார்கள்னால் உடன் ஊழியர்கள் அப்படி எடுத்துக்கொண்டீங்க, உடன் பாஸ்டர்ஸு. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். முக்கியமான வார்த்தை. யாரால் தள்ளப்படுகிற இந்த கல்? வீடு கட்டுகிறவர்களால். வீடு என்பது என்ன? ஆலயம். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. வீடு கட்டுகிறவர்கள் யார்? பரிசேயர்கள், சதுசேயர்கள். அப்போ ஒரு மனுஷன் பாஸ்டர்களால் தள்ளப்பட்ட, அப்படி வரணும். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தழைக்கல்லாய் மாறிட்டு. எல்லோரும் உங்களை அங்கீகரித்தால் உங்களுக்கு ஐயோ. எல்லா பாஸ்டர் கூட எங்க நல்ல கான்டாக்ட் இருக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எல்லாராலும் தள்ளப்படுகிறவர்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் என்ன செய்கிறார்கள்? மாறுகிறார்கள். இது என்னுடைய வியாக்கியானம் அல்ல, ஒரிஜினல் வியாக்கியானமே அதுதான். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பரிசேயர்களும் சதிசேயர்களும் தங்களை குறித்து தான் அவர் பேசுகிறார் என்பதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். If all the pastors or pastors fellowship rejected you அப்படின்னா that means உன்னை தூக்கி உச்சத்தில் உட்கார வைக்க போறான் அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து இவனை குழியில போட்டாங்க. குழியில இருந்து அரேபியற்ற வித்தாங்க. எத்தனை கை மாறுது பாருங்க. அரேபியத்துல இருந்து எகிப்தியற்ற வித்தாங்க. எகிப்தியன் கொண்டு போய் போத்திபார்ட்ட வித்தான். போத்திபார் கொண்டு போய் சிறைச்சாலையில் கொடுத்தான். ஏகப்பட்ட இடங்களை அல்லோகலப்பட்டு தனிமையாக இருந்து விழுந்து கிடந்தான். யோசேப்பு, என் வீட்டுக்கு ராஜாவாக இருந்தேனே, கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நாட்டுக்கு ராஜாவாக்குறதுக்கு நான் திட்டம் போட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம்.
சிறைச்சாலையில் இருந்து அவனை சிம்மாசனத்திற்கு தேவன் உயர்த்தினார். அவன் மேன்மை அப்படியே பெருக பண்றார், பெருக பண்ணா. ஆனாலும் அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு, ஆனா என்ன வரல? உறவுகள் இல்லை. ஒரு பெரிய பெட்டு காமிச்சு அரண்மனையில் ஒரு தனி அவுட் ஹவுஸ் கொடுத்து, இதுதான்டா உனக்கு அரண்மனை, தூங்குடான்ட்டான். யாரு? பார்வோன். சூர்யா நீ தேவராஜ், நான் நீ சூர்யான்ட்டான். உனக்கு தான் அந்த வீடுன்ட்டான். அவன் படுத்திருக்கிறான். ஆனாலும் என்ன ஆகல சொல்லுங்க? 1000 வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ மேன்மை எப்படி பெருக பண்ணுறான்னு பார்க்குறேன். உடனே ஒருத்தமே சொல்கிறான், ஐயா தேவராஜ் சூர்யா வந்து தூங்க மாட்டேன்றாரு. அப்படியே அடுத்த நாள் கூப்பிட்றாரு, உனக்கு சுப்புல வச்சு பிடிச்சிருக்கான்றாரு. இல்லை அது போத்திபிரா, அவன் வந்து ஆசாரியன். அவன் போன உடனே யாருக்கு கல்யாணம் அப்படின்னா பார்வோன் இவனுக்கு பொண்ணு கேட்கிறான். யாருக்கு? சூர்யாக்கா. யோசேப்புக்கு பார்வோன் பொண்ணு கேட்கிறான். பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம், மாப்பிள்ளை யாருன்றான் போத்திபிரா. யோசேப்பு பொண்ணு யாரு அப்படின்றான். உங்க பொண்ணு எப்ப நடக்கும்? என் கருமாதிக்கு அப்புறம் தான் நடக்கட்டும். போத்திபிரா ஒரு ஆசாரியன். ஆனா அவன் வீட்டில் தேவராஜ் யாரு? இல்லை நான் வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு தான் வரேன். நான் கம்பேரிசன் வந்து எனக்கு க்ளீன் அப்படி தான் கிடச்சிச்சு. யோசேப்புக்கு பார்வோன் பொண்ணு பார்த்து கொடுத்து கல்யாணம் கட்டிட்டான். இப்போ ஒருவனாய் பெட்டில் படுத்திருந்தவன் 2 பேராக படுத்திருக்கிறான். ஆனாலும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதற்கு பிறகு 2 பேர் படுத்திருந்த பெட்டில் 4 பேர் தூங்குறாங்க. இப்போதான் அவன் மனசு ஆறுதல் அடையுது. காலையில் அவன் பிள்ளைகள் அவனை எழுப்பும்போது அவன் தகப்பன் வீட்டில் இருக்கிற அவன் அந்த துக்கத்தை எல்லாம் அவன் மறந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவன் ஒருத்தனை எப்படி தேற்றுறாரு? அவன் மகிமையை பெருக பண்ணி அவனை தேற்றுகிறார். இப்போ சொல்றான் யோசேப்பு, ஆதியாகமம் 41:51 வாசிப்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார், என் தகப்பன் வீட்டையும் மறக்க பண்ணினார். அவனுக்கு என்னதான் அரண்மனையில் இருந்தாலும் 11 பேரோட வளர்ந்தவன்ல கச்ச கச்ச கச்சன் வீடே ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும். ஆனால் இவனுக்கு வாழ்க்கையில் வருத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வருத்தம், பொய்யான குற்றச்சாட்டுகள், செய்யாதவைகளுக்காக அவன் மீது செலுத்தப்பட்ட பழிகள் போக வந்து அவனை ஜெயிலில் போட்டது, தண்டனைகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் நல்லா இருந்த அந்த வாழ்க்கை, அண்ணன் தம்பி குடும்பம், இதெல்லாம் இந்த குடும்பத்தோட ஆசை, அவன் வாழ்ந்த தகப்பனுடைய வீடு, இது ரெண்டும் அவன் மனசில் இருந்துச்சு. ஆனால் தேவன் திட்டமிட்டார், இதை எப்படி இவனை மறக்க வைக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எழுப்புதல் கூட்டத்தை கூட்டு போய் இவனை அள வச்சு மறக்க வச்சிடலாமா? அந்த பாஸ்ட் அதெல்லாம் வேண்டாம், விட்டு அந்த பொண்ணை விட்டு அப்படின்னு விடுவாங்க. ஆனால் தேவன் ஒரு பொண்ணை மறக்க வைப்பதற்கு வந்து விட்டுன்னு சொல்லி மறக்க வைக்கிறல்ல, இன்னொரு பொண்ணை கொடுத்து அந்த பொண்ணை மறக்க வைக்கிறார். கை தட்ட மாட்டேன்றீங்க. காட் ஸ்டைல் ஆஃப் கம்ஃபர்ட்டிங் தான் நான் பேச வரேன், புரிஞ்சுக்கங்க. ஒரு துக்கத்தை மறப்பதற்கு, ஒரு ஆசீர்வாத குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதத்தை மறக்கிறதுக்கு தேவன் இன்னொரு குடும்பத்தை அவனுக்கு உருவாக்குகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காட் ஸ்டைல் ஆஃப் கம்ஃபர்ட்டிங் இஸ் ஸ்ட்ரைக்கிங் அட் யூ வித் abundant blessings. உன் ஆசீர்வாதத்தில் அடிக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொண்டே உன் காயங்களை ஆற்றுகிற தேவன், ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி உன்னை தேற்றுகிற தேவன் உனக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை தேற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வாதங்களினாலே தேற்றுகிறவர். ஆசீர்வாதத்தை கொடுத்தில்லையா, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி. ஆமென் சொல்லுங்க. God will increase the honor and fame and blessings step by step until he is fully comforted.
எந்த அளவுக்கு உங்களுக்கு என் குரல் சரியா கேட்கலையோ அந்த அளவிற்கு இங்கே சத்தம் உயர்த்தப்படுகிறது. அப்படி எந்த நேரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களோ, எந்த அளவிலே நீங்கள் தேற்றப்படுவீர்களோ, அந்த அளவு வரைக்கும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எந்த பாயிண்ட்ல நீங்க அப்பா ஃபுல்லா தேற்றப்பட்டேன்னு சொல்லுவீங்களோ அது வரைக்கும் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார், பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார், தேவையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மொட்டு மலர்ற வரைக்கும், வாயை திறந்து வாயிலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே வர்ற வரைக்கும் கொடுக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீங்குவதாக. உங்கள் தேவன் மேன்மையை பெருக பண்ணி உங்களை தேற்றுகிற தேவன். உங்களை தேற்றுகிற தேர்தல் எப்படின்னா, பை ஸ்ட்ரைக்கிங் வித் பிளெஸிங். உங்கள் ஆசீர்வாதத்தில் அடிக்கிற தேவன். அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஆறுதல் செய்கிறவர். தமிழ் பைபிள் அழகா இருக்கு. நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆறுதல் சொல்லுவது வேறு, ஆறுதல் செய்வது வேறு. ஆறுதல் செய்வது வேறு. புத்தர்கிட்ட ஒரு அம்மா வந்து, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புத்தர்கிட்ட ஒரு அம்மா வந்து என் பையன் செத்துட்டான் அப்படின்னப்ப புத்தர் சொன்னார், எல்லா வீட்லையும் செத்துருக்கான்ப்பா, அதனால நீ வந்து சாவு இல்லாத வீடு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இதுக்கு பேர் தான் ஆறுதல் சொல்லுவது. ஆனால் ஏசுநாட்டு ஒரு அம்மா வந்து அழுதுச்சு, என் பையன் செத்துட்டான்னு. பாடம் எங்கப்பா இருக்குன்னாரு, இங்கே தான் இருக்குன்னாரு. அப்படியே பாடையில் கையை வச்சார், எந்திரிச்சிட்டான், அப்படியே வீட்டுக்கு போமான்னாரு. இதுக்கு பேர் ஆறுதல் செய்வது. புத்தர் ஆறுதல் சொன்னார், இயேசு ஆறுதல் செய்தார். உங்களை தேற்றுகிற தேவன் ஆறுதல் சொல்லி அல்ல, ஆறுதல் செய்து உங்களை தேற்றுவார். பயப்படாதிருங்கள். நீங்கள் முற்றிலுமாய் தேற்றப்படுகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் அற்புதங்களின் ஆசீர்வாதங்களின் அளவை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். லூக்கால ஒரு வசனம் வருது, பேதுரு ரட்சிக்கப்படாமல் இருந்தான். பேதுருவுடைய அந்த படகை இயேசு என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, நான் கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன்பான்னு படகை கொடுக்குறாரு. படகுல உட்காந்து இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் வலையை போடுப்பா, உனக்கு கிடைக்கும்ன்றாரு. ஐயா நைட்லாம் போட்டோம். நைட்லாம் நீ போடும்போது என் மினிஸ்ட்ரியில் நீ பார்ட்னர் கிடையாது. ஐயா தட்டுங்க. இப்போ என் மினிஸ்ட்ரியில் நீ பார்ட்னரு. ஆமேன். என்னைக்கு நீங்கள் ஊழியத்தில் கை கோர்த்துட்டீங்களோ, ஒரு ஊழியக்காரோட கை கோர்த்துட்டீங்களோ, நீங்கள் பார்ட்னர் ஆகிட்டீங்க. இப்போ போடுன்றாரு. ஐயா அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே பேதுரு, ரிசல்ட் மட்டும் மாறுது. ஏன்னா now he is the partner. கிரைஸ்ட் நிரம்பி இருந்த அந்த படகு, நிரம்ப இருந்த அந்த 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 மீன்களை பார்த்த உடனே பேதுரு என்ன ஆயிட்டான் சொல்லுங்க, நான் பாவியாகிய மனுஷன்ட்டான். அத்தனை ஊழியர்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம் இங்கே இருக்கிறது. ஒருத்தனுக்கு வியாதியை கொடுத்து அவன் குற்றத்தை உணர்த்துகிற தேவன் அல்ல, படகு நிரம்ப மீனை கொடுத்து அவன் குற்றத்தை உணர்த்துகிற தேவன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இடுப்பு வலியா வந்துச்சு, நீ செஞ்சதை யோசித்து பாரு. தலைவலியா வந்துச்சு, செஞ்சதை யோசித்து பாரு. எப்பவுமே இடுப்புல குத்தி தான் நெஞ்சு வலியா அவங்க எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தேவனோ அள்ளி கொடுத்து ஐயான்னும் போது யோசித்து பாரு அப்படின்ட்டு போறாரு. ஐயா எனக்கு தெரிஞ்ச இயேசு அவர் தான். ஆமா, அவனை ஆசீர்வாதத்திலே அடிக்கிறாரு. ஆசீர்வாதத்தில் அடிக்க, அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னு சொல்ல, ஐயா நான் பாவியாகிய மனுஷன், நான் பாவியாகிய மனுஷன். ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் நடக்காதது, அப்படியே உருக்கமா சிலர் கத்தி நடக்காதது, வேர்க்க வேர்க்க நீ ஒரு பாவின்னு சொல்லிலாம் அவன் பாட்டுக்கு உட்காந்து பல்ல குத்திட்டு போயிட்டான். பேதுரு திருந்தல. ஏசு அவள் நேரம் பிரசங்கம் பண்ணார் சார். பேதுரு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? வலையை தான் சரி பண்ணிட்டு இருந்தான். ஏசுனார் பிரசங்கத்தில் திருந்தவே இல்லை. ஏசுனார் கொடுத்ததுல அவன் திருந்திட்டான்.